அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராகவேந்திரா ப்ரொடக்ஷனில் ராகவா லாரன்ஸே இயக்கி அவருடைய நடிப்பில் ஒரு தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் சீக்வன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனான்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு சீக்வன்ஸ் எங்கே தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு ராகவாவுடைய டைரக்ஷனில் முனி அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ முனி படத்துக்கு அப்புறமா 4 வருஷம் கழித்து காஞ்சனா அப்படின்ற பேரில் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், காஞ்சனா அப்படின்ற பேரில் 3 படங்கள் இதுவரை ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்டாக 2019ஆம் ஆண்டு காஞ்சனா 3 ரிலீஸ் ஆச்சு. ஸோ காஞ்சனா 3 பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் ஃபேன்ஸ் மத்தியில் கிடைச்சாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சீரியஸில் காமனாக நடந்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 4 வருஷம் கேப்பில் ஒவ்வொரு மூவியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது 5 வருஷம் ஆகியுமே காஞ்சனா 4 பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே ப்ரொடக்ஷன் டீம்கிட்டேருந்து இல்லை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காஞ்சனா 4 உடைய ஷூட்டிங் செப்டம்பர் மந்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மிர்னால் தாக்கூர் தான் ஹீரோயினி ரோலாக ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு டெபியூ பண்ணுற மூவியாக இருக்க போகுது அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்கமான நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு காஞ்சனா 4 பற்றி. ஸோ இப்போது ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சனா 4 பற்றி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போன விஷயம் எல்லாமே ஜஸ்ட்டு ரூமர்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்லேருந்து அப்டேட்டு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக இந்த வருஷம் அரண்மனை 4 ரிலீஸ் ஆச்சு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ எத்தனை பாட்டாக இதே டெம்ப்ளேட்டில் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு போட்டே காஞ்சனா 4 அமையுமா, இல்லை ராகவா லாரன்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி காஞ்சனா 4 அந்த டெம்ப்ளேட்டை மாற்றி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பார்த்ததும் பார்த்தீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ see you again later. Thank you.